அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். போதும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்தில் விசுவாசம், வாயிலே அறிக்கை. அல்லேலூயா. Hallelujah. இருதயத்திலே விசுவாசம், வாயிலே அறிக்கை. இருதயமே திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாய் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். இருதயத்திலே விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசம் என்றால் விசுவாச துவக்கிறோம் முடிக்கிறோமாகி இயேசு. வாயிலே அறிக்கை என்னது? இயேசுவை அறிக்கை பண்ணுவது. இந்த அறிக்கை பண்ணுவதில் யாருக்கு அறிக்கை பண்ணுவதுன்னு தான் அங்கே கேள்வி. தேவனுக்கு அறிக்கை பண்ண வேண்டும். அடுத்து ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் அறிக்கை பண்ண வேண்டும். இடையில ஒருத்தர் கூட பாக்கி விடக்கூடாது. அப்போது நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அறிக்கை வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். எதை? இயேசுவின் சரீரத்தை, இயேசுவின் ரத்தத்தை பிதா குமாரன் பசுத்தாவிக்கு பரலோகத்துக்கு அறிக்கை பண்ண வேண்டும். பூலோகத்துக்கு இயேசு வரைக்கும் பூலோகத்தில் ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அப்புறம் இன்னொன்று இருக்குது, பாதாளத்துக்கு இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவின் சரீரத்தை வானத்தோட சகல பாதாளத்துக்கும் அறிக்கை செய்ய. ஏன்னா இயேசு நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கணும். அல்லேலூயா. உனக்கு பின்னாடி வானோர்னா பரலோகம், பூலோகம், பூமியின் கீழானோர்னா பாதாளம். அப்போ பூமியின் கீழானோர் அறிக்கை பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த செய்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். இடையிலே விட்டு விடாதீர்கள். இப்போ இங்கிலீஷில் இந்த வசனத்தை எடுத்து பார்ப்போம். ரோமர் 10:10. ரோமர் 10:10. Romans 10th chapter 10th verse. For with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. அல்லேலூயா. அப்போ ரோமர் 10:10 முக்கியமான வசனம். இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இதனுடைய விவரம் தான் நிறைய பேருக்கு தெரியாது. ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். வாயிலே அறிக்கை பண்ணணுமா? ரட்சிப்பு உண்டாக. இந்த வாயினாலே யாருக்கு? பரலோகத்துக்கு அறிக்கை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு அறிக்கை செய்ய வேண்டும். அப்புறம் இன்னொன்று இருக்குது, பாதாளத்துக்கு அறிக்கை செய்யும். எது? இயேசுவை அறிக்கை செய்யும். இயேசுன வெத்தி இயேசுக்குள்ள பரலோக ராஜ்யமே இருக்குது. தேவி நீதிட்டு உழித்து இதில் இருக்குது. வானத்தில் ஒரு சகல அதிகாரங்க. அதான் பரிகாரம். உன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை மனுஷன் என்ன பண்ணுறான்னா பரலோகத்துக்கு அறிக்கை பண்ணுறான்.
இயேசுவை அறியாதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் ஒன்று அறிக்கை பண்ணுறான். தாயின் வயிற்றில் பிறந்தவன், எந்த நாடோ எந்த தேசமோ, ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ வட அமெரிக்காவோ தென்னாப்பிரிக்காவோ இந்திய தேசமோ நம்ம ஒரு சோழவரம் கிராமமோ வேலூர் மாவட்டமோ, யாரோ எவரோ வானத்தின் கீழே பூமியின் மேலே அம்மா வயிற்றுல பிறந்தவன், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள், நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக, எங்க ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது தேவன் விளைக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன் அங்கேயே செஞ்சிட்டாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை எழுந்து போயிட்டாங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள் வராத ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமுக்குள் பிறந்த வருவான். நன்மை தீ அதில் கண்டல் நிச்சயமா ஜீவ உலகம் மாம்சம் பிசாசு சுயநீதி அநீதி பாதாள ராஜ்யத்தில் என்ன பண்ணுறான்னா, இடைவிடாமல் தாயின் வயிற்றில் பிறந்த அந்த நிமிஷம் முதற்கொண்டு 50 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் 30 வருஷம் முதியோர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணத்தை பரலோகத்துக்கு அறிக்கை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு அறிக்கப்பட்ட இயேசுக்கு ஆதாமின் சிந்தையை வெளிப்படுத்துது பாவத்தின் சம்பளம் மரணத்தை. அதுக்கப்புறம் பாதாளத்துக்கும் என்னத்தை அறிக்கப்படும், ஆதாமுக்குள்ள பிறந்தவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை பாதாளத்துக்கும் அறிக்கை பண்ணுவான். புரியுதா? அப்படியே பரலோகத்துக்கும் பாதாள ராஜ்யம் நன்மை தீமை அறியத்தக்க கனி, பூலோகம் ஃபுல்லாக பாதாள நன்மை தீமை அறியத்தக்க கனி, பாதாளத்துக்கும் பாதாள ராஜ்யம் நன்மை தீமை அறியத்தக்க. பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டுக்கு அந்த மனுஷன் மேலே. இப்போ அந்த மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏசு கிறிஸ்து யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிற இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அடிக்கும் வரான் வேறொன்று கூறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். வந்து இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தை கனி, அது ஜீவ சரீரம் ஜீவரத்துவம் பரலோக ராஜ்யம். பாவத்தின் சம்பளம் மரணம் தான் ஆதாம். இயேசு அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பாவத்துக்கு ஆப்போசிட் தேவ நீதி, மரணத்துக்கு ஆப்போசிட் உயிர்த்தெய்தல். அப்போ இயேசு தேவ நீதியின் சம்பளம் உயிர், இடையில எல்லா வாக்கு தத்தங்கள் இருக்குது. பரலோக இயேசு சாப்பிட வாக்கு தத்தாகுது. பாவத்தின் சம்பளம் மரணம், அது ஆதாம். இடையில பாவத்தின் சம்பளம் மரணம், சுயநீதி அநீதி கண்டிலிச்ச எல்லா கேடுபாடும் இருக்குது. அப்போது இதை என்ன பண்ணுறான் மனுஷன், காலையிலேருந்து நைட்டு தூங்குற ஆதாமுக்குள் பிறந்தவன். அதை பரலோகத்துக்கு பிதா குமார் பசுத்தாவி 24 மணி நேரம் காட்டுறது, அறிக்கை பண்ணுறது. பூலோகத்தில் மனைவி பட்டணம் தேசம் குடும்பம் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்தை காட்டிகிட்டே இருக்கிறான் ஏதோ ஒரு விதத்தில். யாரும் சும்மா இருக்க முடியாது. அப்புறம் பாதாளத்துக்கும் பாவத்தின் சம்பளம் மரணத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறான், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் நல்லா இருப்பானா? ஏசு பிதாவாகிதேன் ஆதாமுக்கு சொன்ன, இந்த கனியை புஷிக்கும் நாளிலே என்ன பண்ணுவேன்? சாகவே ஏன்னா அந்த கனியைத்தான் காட்டுவான் தேவனுக்கு. அதுக்கு தான் அந்த கனியை தொடாது ஏவாலே, நன்மை தீமறியத்தக்க கனிக்கு சாப்பிட்டீங்கன்னா அதை தான் எனக்கு காட்டுவேன். தேவனுக்கே அதை தான் காட்டுவா. சாப்பிட்ட பிறகு என்னத்தை காட்டுவா? பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் காட்டுவா. அப்போ பூலோகத்துக்கு ஆதாம் ஏவாள் சந்ததிக்கு என்ன காட்டுவா? பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் காட்டுவா. அப்புறம் பாதாளத்துக்கு பிசாசுன் ராஜ்யத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் தான். இதை அப்படியே உல்ட்டா வாக்குறாரு, அப்படியே தலைகையா மாற்றுதான் இயேசு. அல்லேலூயா. உலகத்தை தலைகையாய் மாற்றுகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உலகத்தை கலக்கிறவர் சீசர்களை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து, இயேசு சீசர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, அப்போஸ்தலர் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயே வந்துவிட்டோம். ஒரு மொழிபெயர்ப்பில் உலகத்தை தலைகையாய் மாற்றுகிறவர்கள் இங்கேயே வந்துட்டு. பிசாசு எல்லாத்தையும் தலைகையாக மாற்றிட்டான். இயேசு வந்து தலைகையாக வந்து நல்ல நிமித்தி நேராக்கிறது தான் சுவிசேஷம். அல்லேலூயா. அப்போது இயேசு நாமத்தில் வானோர் இந்த மாதிரி எடு இந்த வசனம் பிலிப்பியர், இந்த விஷயம் தெரியணும் பாருங்க. இயேசு நாமம் வானோர், வானோர்னா பரலோகம், பிதா குமார் பசுத்தாவி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும். போதும். அப்போ இயேசுவின் நாமம் வானோர், வானோர்னா பரலோகத்துக்கு,
இயேசு ஜெபிக்க கற்றுக்கிட்டாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பாருமா, பரமண்டலம்னா வானோர். வானோர் பரலோகத்தில் பரமண்டல பிதாவுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அங்க நம்முடைய எதுவுமே கிடையாது. நம்முடையனா ஆதாமுக்குள்ள வந்துட்டோம். பிதாவானவர் அங்கீகரிக்க முடியாது. அப்போ அந்த உம்முடைய நாமத்தில் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் வருது. உம்முடைய அது பரலோக ராஜ்யம், தேவடைய ராஜ்யம். அதுக்கப்புறம் உம்முடைய சித்தம், அது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தம் தான் உம்முடைய சித்தம். பரமண்டல பிதாவே செய்யப்படும் மகிழ்ப்படுவதாக. அப்போ பூலோகத்தோர் வானோருக்கு உம்முடைய நாமம், உம்முடைய பூலோகத்துக்கு நம்முடைய சித்தமா? மாம்சிக்கு பூலோகத்தாருக்கு உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம். பூலோகத்தர் யாரு? ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அது என்னது? இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் என்ற வாக்கு தத்தங்கள். தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல், பரலோக ராஜ்யம், எல்லா ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் என்னது? நம்முடைய நாமம் என்னது? ஆதாமின் நாமம். நம்முடைய ராஜ்யம் ஆதாமின் ராஜ்யம் பாதாள ராஜ்யம். நம்முடைய சித்தம் ஆதாமின் சித்தம், பாவத்தின் சம்பளம் மரணம் தான் அந்த சித்தம். அதை போய் பரமண்டல பிதாவுக்கும் பூலோகத்தாருக்கும் பாதாளத்தும் காட்டியிருந்தாக்கா உன் பிரச்சனை ஓடாது. பிரியமானவர்களே, எந்த மனுஷன் பிரச்சனை, எந்த சமுதாயம் பிரச்சனை ஓடாது, எந்த சபையில் இருக்க பிரச்சனை ஓடாது. இயேசு சொன்னார், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்படின்னா அது அழிப்பு வேலையை தான் செய்யும். மாம்சமானது கிறிஸ்துவின் சிந்தை, ஆதாமின் சிந்தை மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்தத்தை அறிக்கப்படும். ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக, என்ன நீதி? தேவ நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இருதயத்தில் இயேசு, இந்த இருதயத்தில் இயேசு என்ன பண்ணணும்? இருதயத்தின் நேர்வினால் வாய் பேசுது. பாருமா, இந்த இருதயத்திலிருந்து வாய் பேசுது. அப்போ இருதயத்தில் விசுவாசத்தை முடிக்க இயேசு ஒரு ஜீவ விருட்சத்துக்கனி, பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த இருதயத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தை, உம்முடைய நாமத்தை, உம்முடைய ராஜ்யத்தை வாயில் அறிக்கப்படும். யாருக்கு? பரமண்டலில் இருக்க பிதாவே. அதுக்கப்புறம் நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எவனுக்கும் நான் என்ன குடும்ப பூலோகத்தில் இல்லை, மனைவி பிள்ளைங்க சுற்றிக்க சமுதாயம், ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் மன்னிக்க இயேசு உம்முடைய நாமத்தை, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தத்தை கொடுத்து தான் மன்னிக்க முடியும். கொடுத்துட்டுமா? யாருக்காவது பாக்கி விட்டுட்டா? முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவர் மேலே ஆறா கசப்பு பார்க்க. அவர் ரொம்ப துரோகம் பண்ணிட்டார், எனக்கு ரொம்ப நஷ்டம் பண்ணிட்டாரு, என்னை எதிர்த்து கெடுத்து பேசிட்டாரு. அவருக்கு நான் இயேசுவை வெளிப்படுத்த மாட்டேன்னாக்கா, அறிக்கை பண்ண மாட்டேன்னா, அந்த மனுஷன் ஆதாம காட்டுவேன். ஒரு மனுஷனுக்கு பகைக்கிறதுனால, ஒரு மனுஷனுக்கு இயேசுவின் மன்னிப்பை நீ வெளிப்படுத்தாதனால, அந்த மனுஷன் மூலமா பாதாள ராஜ்யம் உள்ள வரும். ஒருவன வரமாட்டானா? அப்ப இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகம்னா எங்க? ஆதாம் தொடங்கி 2வது அன்பு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்கிறது, வெத்து அன்பு கிடையாது. அப்போ இயேசு அறிக்கப்பட்டாரு. எங்க கல்வாரி சொல்ல இயேசு தன்னையே அறிக்கப்பட்டதுதான் ஜீவ ரத்தத்தை கொடுக்கறது. ஈட்டியால குத்திரம் காரியத்தை பொறுவன் ரோமர்கள் யூதர்கள் ஆதாம்லேருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏமா ஆதாம் தொடங்கி 2வது எப்படி மன்னி? இயேசு சரீரம், இயேசு ரத்தம் பரலோக ராஜ்யத்தை மத்தியஸ்மா கொடுக்குறாரு. அப்போ பூலோகம் ஃபுல்லாக அறிக்கப்பட்டாரா? அப்புறம் மரித்தாரு, ஜீவனை ஆபியுக்தி ஜீவனை கொடுக்குற பிதாவாகிய தேவனுக்கு. பிதாவிய உம்முடைய நாமம், பிதாவுக்கு என்ன நாமம் கொடுத்த? இயேசுக்கு கல்வாரி சொல்லல, பிதாவிய உம்முடைய கையில் ஆபியுக்தி ஜீவனை விட்டார். அந்த ஜீவ சரஜ்யம் இயேசு சாமட ஜீவ வாக்கு தத்துவம் குத்தாரா. அதுக்கப்புறம் பூலோகம் அதே ஜீவரத்தம் ஆதாம் முழு உலகத்துக்கு குத்தாரா. அதுக்கப்புறம் பாதாளம் போய் அங்கேயும் போய் மாறிட்டாரா. என்னது? அங்கேயும் போய் ஜீவரத்தம் தான். உம்முடைய நாம 3 லோகத்துக்கும், பரலோகம், பூலோகம், பாதாளம், எல்லா லோகத்துக்கும் இயேசு தன்னுடைய ஜீவரத்தை வானத்தோட சகல அதிகாரத்தை பரலோக ராஜ்யத்தை கொத்தனால்தான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான முழங்கால் யாவும் முடங்கிற நாமத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இது இயேசு அவருக்காக அதை செய்யல, கல்வாரி சிலுவையில். நீயும் நானும் செய்ய வேண்டியதுதான் சிலுவையில் செய்து காண்பித்தார்.
சொல்லு அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு விசுவாசியம் இயேசு ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்த ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரன் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி சுவிசேஷகரும் போதகர்களும் செய்ய வேண்டியதுதான் சிலுவையில் செய்தார். நீ என்ன பண்ணுற? நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அரசியல்வாதிகளாம் சரியில்லைன்னு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் மருத்துவ உறுதித்தல் தேவ நீதி உயிர்த்ததில் உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ் உம்முடைய சித்தத்தை யாருக்கும் தேவன் தனக்கு மத்தியசமாக கொடுக்காம ஒரே கவலை சுயநீதி அநீதியில் இருக்கிற விசுவாசியே எங்கே பாதாளத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும்? புரியுதா புரியலையா? அப்போ ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. இருதயத்தில் விசுவாசம், இயேசுதான் விசுவாசம். அது வெற்றி இயேசு ஆமண்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது, பரலோக ராஜ்யமே இருக்குது. இருதயத்திலிருந்து வாயில அறிக்கை பண்ணணும். உன்னை சபிக்கிறவளை ஆசிர்வதிங்கன்னாரு, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யினாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகினாரு, உங்களை துன்பப்படுத்துக்கலாம் நிந்திக்கிறக்காக என்ன பண்ணுனாரு? ஜபம் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா நீ என்ன பண்ற? நிந்திக்கிறவன், துன்பப்படுத்துறவன, பேர் கிறிஸ்தவன், பாரம்பரிய கிறிஸ்தவன், ஜீவ மார்க்கத்தை தெரியாத கிறிஸ்தவன், சபிக்கிறவனை சபிக்குது, பகைக்கிறவனை பகைக்கு, சத்துருக்களை இருக்கிறதுனால அப்ப என்ன போகுது? மாம்ச சிந்தை தான் வெளியே போகுது. அதனால இவனும் அஞ்சு போறான், அவனும் அஞ்சு போறான், இவனும் உருப்படல, அவனும் உருப்படல. அப்ப என்னத்தையும் பண்ணணும்? இயேசுவின் சிநேகத்தை கொடு. இயேசு சார் இயேசு வானத்தோட சகல அதிக பரலோக ராஜ்யத்தை அவனுக்கு கொடு. பகைக்கிறவனுக்கு பகைக்கணும் நன்மை என்ன? நன்மை இயேசுவின் நன்மை. அவன் பேரை சொல்லி பரலோக ராஜ்யத்தை, அவன் பேர் தேவன் தனக்கு மத்தியஸ்தமா கொடு. அவனுக்கு நீ உன் பேரை சொல்லி கொடு, அவன் பேர் தேவன் தனக்கு மத்தியஸ்தமா கொடு. அவன் பகைக்கிறவன் ஜெயிக்கவே முடியாது. பாதாளம் உன்னை ஜெயிக்காது. புரியுதா இல்லையா? உன்னை நிந்திக்கிறதுக்காக துன்பப்படுகிற ஜபம் பண்ணுங்கள். என்ன ஜபம் பண்ணணும்? ஏசு நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டலுக்கு பிதா உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம், நாங்கள் எங்களுக்கு கடன் பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. என்ன பண்ணி? இயேசுவின் மன்னிப்பு எப்படி மன்னிக்க? உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம் அவனுக்கு மத்தியஸ்தமாக கொடுத்தா அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். புரியுதா? இதெல்லாம் செஞ்சாதான் பிரியமானவர்களே கிறிஸ்துவ வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும், வெற்றிகரமா இருக்கும். தேவதூதர் கண்டிப்பா அங்க வந்துடுவார். என் தம்பி இதை சொன்னேன், பரலோகத்துக்கு பரலோகம், பூலோகத்துக்கு பரலோகம், பாதாளத்துக்கும் பரலோகம் கொடுத்தா 3 லோகத்தை அடைச்சாச்சு. பிசாசு அங்கே இடமே இல்லை. கண்டிப்பா வெற்றி உன்னை தேடி வருமா வராதா? தேவ நீதிட்டு உடித்தேதல் இயேசு சாமடவாக ஆதாமிலிருந்து 2வது வரைக்கும் முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமா கொடுக்குறேன். பிதா குமார் பசுத்தாவி கொடுக்குறேன். இயேசு பிதாவாகி இதை முன்னிட்டு என்ன எதிர்பார்க்கிறார்? ஜபத்துல அவரே சொல்றாரு, நீங்க ஜபம் பண்ண வேண்டிய விதமா பரமண்டல பிதா உம்முடைய நாமும் உம்முடைய இயேசு சாமட வாக்குத்தத்தை தான் கொடுக்கணும். வேற எதுவும் அங்க கொண்டு போக கூடாது. உன் பிரச்சனை, அது இது லொட்டு பாவத்தினால வந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை, உம்முடைய நாமத்தை, உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய சித்தத்தை தான் கொடுக்கணும் ஜபத்துல. அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. யார் எப்படி எங்க கத்து கொடுத்தாங்கன்னு தெரியல. உன் பிரச்சனையெல்லாம் வந்து கொட்டுனாங்க. பிரச்சனையே கொட்டிட்டு பரிகாரத்தை பிதாவாகி தேவனுக்கு ஆதாம்னு மூடு உலகத்துக்கு கொண்டாங்க. பரிகாரம் உண்டாகாது. பிரச்சனையே ஜெபிச்சு எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? சோத்து போயிட்டாங்க. ஜபம்னாவே வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் இல்லை, சுவாரஸ்யம் இல்லை. ஜப கொட்டுனாவே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க சபையில. ஏன்னா பாரம்பரிய ஜபத்தை கத்து கொடுத்து மாம்ச சிந்தி கவலையும் வெறுப்பு கவலையே கொட்டாது. அது வந்து மத ஜபம். மத ஜபம்னா என்னது? புறஜாதி மார்க்கத்தார் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு உம்முடைய பரிகாரம் இயேசு தெரியாதனால பிரச்சனையே போய் மாலையா கொட்டிட்டு அப்படியே வந்துடுவாங்க. சில பேர் ஜபத்தை பிரச்சனையிலே ஆரம்பிச்சு பிரச்சனையிலே ஜபத்தை முட்டுவாங்க. பரிகாரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு நாள் குத்தது கிடையாது. ஆனால்தான் ஜபத்துல பெரிய புரட்சி உண்டாகல கிறிஸ்துவ சமுதாயத்துல. அல்லேலூயா. அதனால்தான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துக்கிறேன். ஜபத்தை குறித்து செய்தி கொடுத்துக்கிறேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உங்க நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. அப்போ ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படவன். எங்க அறிக்கை பண்ணணும்ன்றா இப்ப கேள்வி. அறிக்கை பண்ணோம் அப்படியே யாருக்கு? தேவனுக்கு அறிக்கை பண்ணோம். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு அறிக்கை பண்ணணும். ஒரு ஆள் பாக்கி விடக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோண்டார் இருக்குது. ஏசு கல்வாரிசியில் அறிக்கை பண்ணாரம்மா. எதை அறிக்கை பண்ணாரு? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. இருதயத்துல நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசித்தார். இயேசு என்ன விசுவாசி? ஜீவ ரத்தம் பிதாவிய முடிக்கல ஆவி ஊற்றி ஜீவனை வர்றாரு. ஜீவன்ற வார்த்தை கவனிங்க. அப்போ ஈட்டியாளுக்கும் அதே ஆவி ஊற்றி ஜீவ ரத்தம். அப்போ ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு
விட்டு முடிந்து டெக்கலாஸ்டா. அப்புறம் பாதாளம் போனார், அங்கேயும் ஜீவன் தான் உங்களுடைய. அதனால தான் பாதாளம் அவரை 3 நாளில் கக்கிச்சு. ஆகாத பொருள் உள்ள போனா என்ன பண்ணா, பாதாளம் இழுத்து வச்சுக்காது. 3 நாள் மரணம் பாதாளமே கக்குது அவரை. வெளிப்போ நீ வித்தியாசமான ஆளாகிற. எல்லாம் ஆதாமின் சூக்கிய மரணம். ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவநீதி உயிர்த்தது இல்லைங்க. பாதாளத்துல வந்து பேச பேச பாதாளம் என்ன பண்ணுது, அவரை ரிஜெக்ட் பண்ணுது 3 நாள்ல. இந்த உலகத்துல பாதாள வல்லமைகள் எல்லாங்குது. குட்டி மரணம். இந்த உலகமே ஒரு குட்டி பாதாளம். வியாதி ஒரு பாதாளம், சாப்பு ஒரு பாதாளம், மரணம் ஒரு பாதாளம், தரித்திரம் ஒரு பாதாளம், அவமானம், வெக்க, நிந்த, பாவத்தின் சம்பளம் மரணமே ஒரு பாதாளம். இதெல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்ணனாக்கா தேவ நீதியின் சம்பளம் உரித்ததில்லை. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்றும் ஆமென் என்ற வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தும். 1 நாள் 2 நாள் இல்லை. அல்லேலூயா. வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால அன்பாளர்களே, வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த அது என்ன நடக்கும்? வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும், இடைவிடாமல் வெளிப்படுத்தணும், எக்காலத்தில் வெளிப்படுத்துறோம். தாவி சொல்றா, எக்காலத்தில் கத்தரை எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் துதி, சோத்திரம், ஆராதனை, ஜெபம், இதெல்லாம் கிறிஸ்துவ கருத்த காரியங்கள். பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டவன். தாவீதுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்கல. ஏன்னா தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டதை அவர் இடத்தில் பெற்று அவருக்கே செலுத்துகிறான். சவுலு பகைக்கிற சவுலுக்கு என்ன பண்றான் தாவீது? கர்த்தரால் அபிஷேகம் பண்ண கை போடு, கர்த்தருடைய அன்பை தான் வெளிப்படுத்துறான். சவுலால மேற்கொள்ள முடிஞ்சா, பகைகளுக்கு உன்னை துன்பப்படுது நிந்திக்கிறாங்க, ஜபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கலை ஆசீர்வதிக்க. சவுலு சபிக்கிறான், பகைக்கிறான், சத்ருவா இருக்கான், சிநேகிக்கிறான். பாருங்க இந்த தாவீது. இந்த புதிய ஏற்பாடு சத்தியத்தை பழைய ஏற்பாட்டிலேயே தாவீது கை கொட்டுறான். அதனால தான் சொல்றாங்க தாவீது ஒரு புது உடன்படிக்கையின் ஊழியக்காரன்றாங்க, கிருபையின் ஊழியக்காரன். கிருபையை சார்ந்து வாயிறான். ஒரு முடி கூட சவுலால் எடுக்க முடியல. ஒரு ராணுவமே தேடுது. ஒரு ராஜாவும் ஒரு ராணுவமே ஒரு தாவீதுடைய ஆட்டு இடையனை தேடுறாங்க. வருஷ கணக்கில் கண்டுபிடிக்க முடியல, ஜெயிக்க முடியல இந்த தாவீதை. ஏன்னா இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை பரலோக ராஜ்யம் இயேசு தேவனுக்கு, இஸ்ரவேலனுக்கு, சவுலுக்கு கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்கறது பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பையே வெளிப்படுத்துறான். இந்த மலை உபதேசம் இந்த தாவீது பழைய ஏற்பாட்டிலே செய்கிறான். அல்லேலூயா. அப்புறம் கோலியாத்துக்கு முன்பாக எப்படி போனான்? கோலியாத்து அவன் ஆதாமுக்குள்ளேருந்து பிறந்து வரவன், பெலிசியன், நன்மை தீமை அறியத்தக்கவன். பாதாளத்துக்கும் நன்மை தீமை அறியத்தக்க கணியை காட்டுறான். பூலோகத்துக்கும் கோலியாத்து, பெலிசியன், நன்மை தீமறி, பாதாளத்துக்கும் நன்மை தீமறியத்தக்க. பின்னாடி பிசாசு, பெரிய பிசாசு இருக்கிறான் கோலியாத்துக்கு பின்னாடி தாவீது பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். அப்போ நீ நிந்திக்க இஸ்ரவேலின் செயல் கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான் பாருங்க. அந்த கோலியாத்துக்கு என்னத்தை கொடுத்தான்? என்னம்மா கொடுத்தான் கோலியாத்துக்கு தாவீது? நீயோ நிந்து இஸ்ரவேலோட செயல் கர்த்தருடைய நாமத்தையே நாளே வரன்றான். அந்த கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான் கோலியாத்துக்கு. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். அல்லேலூயா. தேவன் ஜெயித்தார். தேவன் தன்னையே கொடுப்பார். அவர் ஜீவனுடையவர். ஏன் சொல்றார்? என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவனுடைய உப்பு. நீ நன்மை தீமறி ஆதாம் மூலமா ஏதேதோ நன்மை தீமறியத்தக்கவனா மாறிட்டேன். ஜீவ விருட்சத்துக்கனியாய் இருந்த அந்த ஆதாம் ஏதேதோ பிசாசு வார்த்தைக்கு ஆதாம் நன்மை தீமறியத்தக்க கனி புஷி சுய நீதி அணி நன்மார்க்கு துன்மார்களாக மாறிட்டாங்க. அதை போய் தேவனுக்கும் முழு உலகத்தும் பாதாளத்தை காட்டியிருந்தா வாய்நாளெல்லாம் உனக்கு தோல்விதான். பிசாசு அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அப்போ தாவீது கர்த்தருடைய நாமத்தை தேவனுக்கும் காட்டுறான், கோலியாத்தும் காட்டுறான், பாதாளத்தும் காட்டுறான். ஆனால் தான் தாவீது வெற்றி புருஷனாக இருந்தான். அல்லேலூயா. அதான் சொல்றான் பிலிப்பியர்ல, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்காலாவும் முடங்கும்படிக்கும். முடங்குதான் பாரு, வானோர் பூதலத்தோர் பூமிக்கு முடங்கு. இயேசு நாமத்தை கொடுக்கணும். இயேசு நாமம் அது. இயேசு சரீர், இயேசு ரத்தம். நானே ஜீவப்பம், நானே ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம், ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாய்நாள் எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். இடைவிடாமல் ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்து 7 நாள், மாசம் 365 நாளும் அப்போ வெளிப்படுத்த பார்க்குறோம். இப்போ ரோமர் 10 9வது வருஷம்
என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, யாருக்கு அறிக்கணும்னா அங்கதான் கேள்வி. அறிக்கை பண்றேன் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை, இதயத்தின் நிறைவினால், இதயத்திலிருந்து வாயினாலே பரலோகத்துக்கு அறிக்கை செய்ய வேணும். பூலோகத்துக்கு ஆதாமிலிருந்து 2ஆம் முழு உலகத்துக்கு இயேசு ஆவிடவாக மத்தியசமா அறிக்கை பண்ணணும். அப்புறம் பாதாளத்துக்கு அறிக்கை பண்ணணும். இயேசு நாமத்தில் வானோர் போல பூமிக்கு முழங்கால் முடங்கி விட்டோம். முடங்காதா? முடங்கித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இதை உணர்வு நல்லா மெச்சூர் ஆயிடணும். ஏசு மத்திய மார்க் லூக்கா முழுதும் எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க. திமிர்வாதக்காரன், லேகன், பிசாசு பிடிச்சவன், பெரும்பாடு உள்ள சிறி, திரளான வியாதியஸ்தர்கள், முடவர்கள், செவிடர்கள், உடல் பார்வையற்றவர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் பாரு, கண்ணில் கண்ணாடி ஏன் போடுறாங்க? 40 வயசு ஆனால் என்ன ஆகுது? எல்லாருக்குமே பார்வை குறையுது. அப்புறம் ப்ரெஷர் வருது, என்னென்னோ வருது, சுகர் வருது. அப்போது பாதாள ராஜ்யம் இந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவேஷா அந்த நன்மார்க்க துன்மார்க்க மனுஷனுடைய ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கிறதுனால வைஷாவ் என்ன ஆகுது? பலவிதமான காரியங்கள் வருது. அப்புறம் பல்லு வீழ்ந்து போகுது எல்லாருக்கும், குறிப்பிட்ட நாள் ஆனால். அப்புறம் வழுக்கு வீழ்ந்து போகுது. இதெல்லாம் வரக்கூடாது முன்கூட்டியே சொல்கிறேன். இதெல்லாம் இப்போதான் இந்த சத்தியம்லாம் எனக்கு தெரியுது. இந்த சத்தியம்லாம் சமீபத்தில் தான் இதெல்லாம் வெளிப்பாடாக வருது. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லக்ஸ், ஜீவ கிட்னி, பிதா குமார் பசு, இயேசுவை தந்துள்ளி, இயேசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தையை பேசணும். அதை பிதா குமார் பசு தாய்க்கு பேசணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு பேசணும். பாதாள ராஜ்யத்துக்கு பேசணும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அப்போது என்னவென்றால் கர்த்தராகிய ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, யாருக்கு அறிக்கை போகிற? தேவனுக்கு அறிக்கையிடணும், முழு உலகத்துக்கு அறிக்கணும், பாதாள ராஜ்யத்துக்கு அறிக்கையிடணும், வாய்நாளெல்லாம் அறிக்கணும், பரலோக ராஜ்யத்தை அறிக்கணும். கர்த்தராகிய இயேசுவை ஒருத்தன் அறிக்கையெல்லாம் என்ன பண்ணுவான்? நியூட்ரலாக இருக்க மாட்டான். ஜீவ விருட்சத்துக்கு நீ விட்டுட்டானா நியூட்ரலா? ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்துக்கு நீ விட்டாங்க, உடனே நான் நியூட்ரலா இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும்படி கட்டாயத்துக்குள்ளானாங்க. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து அந்த ஆதாமை, நன்மார்க்கத்தை துன்மார்க்கத்தை தேவனுக்கு அறிவிக்கிறாங்க. பரலோகத்துக்கு அறிக்கிட்டாங்களா? அப்புறம் பூலோகத்துக்கு அறிக்கிட்டாங்களா? பாதாளத்துக்கு அறிக்கிறாங்க. ஷாகவேஷாவா ஏதேன் தோட்டத்துட்டு துரத்தப்பட்டார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறைப்பும் விளைக்கும். அன்னைக்கு செய்த தப்பு இன்னைக்கு வரைக்கும் பூலோகம் எங்கே கிரியை செய்யுது. கொள்ளை நோய்கள் வருது, ஆபத்துக்குள்ள விபத்துகள் வருது, பஞ்சம், பசி, பட்டினி, இதெல்லாம் என்ன? பாதாள ராஜ்யத்தின் கிரியைகள். இதுக்கெல்லாம் நீ தப்பணும்னா ஜீவ மார்க்கத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தை உணர்வுபூர்வமா, சிந்தனைபூர்வமா தேவனுக்கு, தனக்கு, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு, பாதாள ராஜ்யத்துக்கு இரவும் பகலும் பலவந்தமாக கொடுக்கும்போது தான் கண்டிப்பாக தேவதூதர பரிசுத்தாவியானவர் அந்த காரியத்தில் ஈடுபட்டு காரியம் மாறுதல் அடைய பண்ணுவார். அல்லேலூயா. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இயேசு எங்கும் சுற்றி திரிந்தார். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்னத்தை கொடுக்குறான்? ஜீவனையே கூட. ஜீவரத்தம். அதான் பாருங்க, பாவத்தின் சம்பளம் தேவ நீதியின் சம்பளம் உழித்தது. இயேசு நானே உழித்து ஜீவனமாய் இருக்கிறேன். 38 வருஷமா ஒருத்தன் வியாதியசனா இருக்கிறான். 38 வருஷமா வியாதி அவனுக்குள்ள ஆளுகை செய்யுது. அவன் என்ன பண்றான்? ஆதாமுக்குள்ள பிறந்தவன், இந்த பெஸ்டா குலத்தை வச்சுட்டாங்க. 38 வருஷமா நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை தேவனுக்கும் காட்டுறான், தனக்கும் காட்டுறான். பாதாளத்தை காட்டி வியாதி மேல வியாதி அவனை ஆளுகை செய்துக்கிட்டே இருக்குது. ஏசு அவனை சந்தித்தார். அல்லேலூயா. ஏசு என்ன பண்ணுவாரு? நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள்லாம் ஜனங்களுக்கு ஜீவனையே என்னுடைய தழும்புகளால் சுகமானாய், சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். ஏன்னா பரலோகத்துக்கு அவன் பேரை சொல்லி தன்னுடைய ஜீவ பாவ நிவர்த்தி பொருள் இயேசு பரலோகத்துக்கு உம்முடைய ராஜ்யம் கொடுங்க பரலோகத்துக்கு. அப்போ பூலோகம், அவன் பாவம் பூலோகம் ஆதாம் தொடங்கி 2வது வரைக்கும் பாதிக்குது அந்த வியாதிஸ்தனுடைய பாவம்.
அப்போ பூலோகத்துக்கு இயேசு சரி இயேசு இயேசு அவனவாக அவன் பேரை சொல்லி மத்தியஸ்தமாக கொடுக்கணும். அப்புறம் பாதாளத்துக்கும் அவன் பேரை சொல்லி இயேசு நான் உம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கணும். வானோர் பூலோகத்தோர் பூமிக்கு அவன் முழங்கால் அவன் முடங்கணும். உடனே பாருங்க பட்டுன்னு பசுத்தாய் அவன் மேல வந்து இறங்கிச்சு. எழுந்து நடந்தான். 38 வருஷத்துக்கு அப்புறமா படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்தான். அதிசயம் நடந்து விட்டது. அல்லேலூயா. எந்த அடிப்படையில் தாங்க இயேசு ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்தார்? எங்க பார்த்தாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க, நன்மை தீமை அறியத்தக்கவர்கள், நன்மார்க்க துன்மார்க்கர்கள், யாரானங்க, பெத்த பிள்ளையா இருக்கலாம், கட்டின மனைவியா இருக்கலாம், பேர பிள்ளைங்களா யாரானா கட்டும், ஆதாமுக்குள்ள தான் பிறக்கிறாங்க. தவிர்க்க முடியாது. நன்மை தீமை அறியத்தக்க கண்ணிலாம் சின்ன பிள்ளை பிறகுது. அப்புறம் பாருங்க வளர வளர வர பாதாள ராஜா அவனுக்குள்ள வேலை செய்யுது பாருங்க. சின்ன பிள்ளை திருடுது, பொய் சொல்லுது. யார் கற்று கொடுத்தா? பிறப்பே அப்படிங்க நன்மார்க்க துன்மார்க்கத்தை தான் காட்டுது. கண்ணில் லட்சமா ஜீவனுக்கு பிறகு காட்டுது. யாருக்கு? தேவனுக்கு காட்டுது. காணாத தேவனுக்கு, காண்கிற மக்களுக்கு காட்டுது. குடும்பத்தில் காட்டுது, பள்ளிக்கூடத்தில் காட்டுது, எங்கே பார்த்தாலும் காட்டுது. அதுக்கப்புறம் பாதாள ராஜ்யத்துக்கு நன்மை தீமைக்கத்தக்க ராஜ்யம். உன்னை பிசாசு ஆட்கொள்ளுது. அந்த பிள்ளைய சின்ன வயசு, வாலி வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயசு, பாவத்தின் சம்பளம், மரணம், ஆளுகை செய்து பிசாசோடு போராடி கொண்டே வாழுது அந்த பிள்ளை. இப்போ ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர அந்த கிறிஸ்து ஜீவ விருட்சத்துக்கு ஏன் சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் எங்கிட்ட வாங்கட்டாரு. எங்க மத்திய 11 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நன்மார்க்க துன்மார்க்கத்துக்குள் பிறந்தவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கு தனக்கு பாதாளத்து காட்டுகிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க. எதுக்கு வாங்க? நானே ஜீவப்பம், நான் உலகத்துக்கு ஜீவ ஒளியாய் இருக்கிறேன். இந்த அப்பத்தை திராட்சை என் சரீரம் ஜீவ சரீரம், ரத்தம் ஜீவ ரத்தம். இதை புஷித்து இந்த ஜீவ வார்த்தை இயேசு சாமிட பிதாவாகிய தேவனுக்கு கொடுங்க. ஆதாமிலிருந்து முழு உலக பாதாளத்துக்கும் கொடுங்க, பிசாசுகளுக்கும் கொடுங்க. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுக்க என்ன ஆகுது? என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம் டெலிட் ஆகுது. பசுத்து தேவத்தூர் வராங்க. ஏசு அப்படித்தாங்க மத்திய மாட்டு முழுது. எந்த ஒரு மனுஷனா பாருங்க, எந்த நாடோ எந்த தேசமோ, ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, 5 கண்ட ஜனங்கள், மதுரை பட்டணமோ, தமிழ்நாடு, இந்திய தேசமோ, ஆசியா கண்டம், எந்த வேலூர் மாவட்டமோ, சென்னை பட்டணமோ, கல்கத்தா பட்டணமோ, பம்பாய் பட்டணமோ, கோயம்புத்தூரோ, திருப்பூரோ, சேலமோ, எந்த நாடாக இருக்கணும், எல்லாம் ஆதாமுக்குள்ளே தான் பிறக்கிறாங்க. ஆனால் தான் பாதாள ராஜ்யம் உலகமெல்லாம் கிரியை செய்யுது. கொள்ளை நோய் உலகமெல்லாம் வருது. லாக்டவுன் பண்ணுறாங்க. கொரோனா கொள்ளை நோய், திருடவும் கொள்ளும் வழிக்கு வர வேறும் இருக்கும் வரான். ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கும் காட்டுறான், தனக்கு முழு உலகத்துக்கும் பாதாள ராஜ்யத்தையும் காட்டுறான். இப்போ அப்படியே அவன் அபவுட் 10 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சவி கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரது தான் ஆத்துமாதாயம். அந்த கிறிஸ்து ஜீவ விருட்சத்துக்கு கனியா இருக்கிறார். அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தம் நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு உட்பட்டவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு பாதாளத்துக்கு காட்டி பாவத்தின் சம்பளமான வாய்நாளெல்லாம் கிரியை செய்துங்க. எவ்வளோ பெரிய ஆளுன்னா இருங்க. இயேசு சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே. இயேசு ஒரு தனிப்புடன் கண்டி மரியாள் வைத்துல ஆதாமின் வித்தில பிறக்கல இயேசு. நன்மை தீமை அறியத்தக்கல இயேசு ஒரு ஜீவ தேவனுடைய வித்திலே பிறந்தார். பரிசுத்தாவினாலே கருத்தரித்தார். புரியுதா? அப்போ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவானா, ஏனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்னு சொல்லப்படுது. அப்போ ரட்சிக்கணும்னா தன்னுடைய ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை ஜீவ மார்க்கனா கொண்டு வரணும். நன்மை தீமறியத்தக்க மார்க்கனை ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துவின் மார்க்கம் ஜீவ மார்க்கத்துக்குள் கொண்டு வரணும். அதனால தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளை பதிவு செய்து கடைசி நாள் எழுப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. அப்போ ஆத்ம ஆதாயம் என்றால் என்ன? ஒரு ஆத்மா ஆதாமுக்குள் பிறந்த ஆத்மா, நன்மை தீமறியத்தக்க ஆத்மா, அதை ஜீவாத்மா ஜீவ இயேசு ஜீவசர ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு பாதாளம் கொடுக்கும்போது தான் பசுத்தாவியான் வந்து அவனை விடுதலையாக்குகிறார். பிலிப்பியர்ல 2:9 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தில் பூமியின் கீழானோருடைய முடங்காலாவும் முடங்கும்படிக்கு. இப்ப கல்வாரி சிலுவையில பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டார் இயேசு. ஆதாமின் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், ஆதாமின் சாபத்தை ஏற்றுக்கொண்டார், ஆதாமின் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், ஆதாமின் பாதாளத்தை ஏற்றுக்கிறார். பாருங்க,
பரிகாரம் பண்ணாரு பாருங்க. முழு உலகம் 800 தாயின் வீட்டில் பிறந்த சகல ஜாதி சகல கோத்திரம் சகல முழு உலகத்தின் பாவத்தின் சம்பளம் மரணத்தை இயேசு தாமேல ஏற்றுக்கிட்டு அது எப்படி ஜெயிச்சாருன்னு காட்டுறாரு மாடல். பிதாவியை முடிக்கையில் ஆவியை பித்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அப்போ ஈட்டியால குத்துறவன் ரோமர்கள் யூதர்கள் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதாம் தொடங்கிறான முழு உலகத்துக்கும் பிதாவே இவருக்கு மண்ணி விட்டு உலகத்தில் அன்பு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு, மத்தியஸ்தமாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாதாளம் போறாரு. அங்கே போய் பாதாளத்தை போய் மாறி இல்லை, அங்கேயே ஜீவ சரீரம் ஜீவ பரலோக ராஜ்யம்தான். அதனால தான் பாதாளம் 3 நாளில் கக்கிச்சு. அல்லேலூயா. பாவமும் சாபமும் மரணமும் தரித்திரம் 3 நாள் தாங்க இயேசுநாள் இருக்கு. அவ்வளோ ஜீவ விருட்சத்துக்கு நீங்கள் ஜீவ உலகத்தை கொடுக்குறாருங்க. சபிக்கிறவன் பகைக்கிறவன் நிந்திக்கிறவன் ஈட்டியால் கொத்துறவன் சிரத்தில் முள்முடி சோட்டுறவன் நீ என்னமும் பண்ணுறா பிசாசு. நீ பாவத்தின் சம்பளம் மாறணும், அதுதான் உனக்கு தெரியும். எனக்கு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தல். கைவிட்ட பிதா மேலே கசப்பு இல்லை, காட்டி குத்த யூதாஸ் மேலே பகை இல்லை, ரோமர்கள் மேலே யூதர்கள் மேலே பகையும் கசப்பும் வெறுப்பும் இல்லை. என்னதான் ஜீவ உலகம் இயேசு சரி இயேசு சாப்பிடவாகுது பரலோக ராஜ்யங்களை எல்லையற்ற தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டாரு. பாதாள சக்தி ஆதாமுக்குள் பிறந்தவன் ஆதாமின் தரித்திரத்தை தேவனுக்கு முழு உலகத்துக்கு பாதாள தரித்திரனாவே இருக்கும். கட்சி வெளியும் தேவடைய பார்வையில் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாலும் தேவடைய பார்வையில் தரித்திரம் தாங்க. அந்த தரித்திரங்க பிதாவாய் இயேசுவின் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஆவி வடியில் குத்துறாரு. தேவ தம்முடைய ஒரே பேரான குமார் விசுவாசி அவன் கெட்டுவன் நித்திய ஜீவன இயேசுவை தந்தல் வெத்திய குத்தாரு கல்வாற்றல். இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யம் குத்துக்கிறார். ஜீவ ஐஸ்வர்யம் பரலோக ஐஸ்வர்யம் ஆழம் கண்டுபிடிக்க முடியாத மகிமையின் ஐஸ்வர்யம் உனக்குள்ளே இருக்குது. அதை பிதா குமார் பசு பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியசமா பாதாள இயேசுவின் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா பாதாளம் தரித்திர பாதாளம் உன்னை கக்கம். பசுத்தாய் வரும் தேவத்தில் வரும் கண்டிப்பாக ஐஸ்வர்யம். இது 1 நாள் 2 வாய்நாள்லாம் காட்டணும். 24 மணி வாரத்தில் வரும். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம். அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு சுகந்த பலியாய் தெரிகிறான். தேவன் என்றால் தேவன் தனக்கு ஆதாம் முழு குலத்துக்கு பாதாளத்துக்கு 3 லோகம் அங்கே வருதுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் என்னன்னா சகல காலத்திலும் ஆசீர்வாதமாயிருந்தான். ஆபிரகாம் ஷீமானாயிருந்தான். பூமி தாங்கக்கூடாத ஆடுகளும் மாடுகள் ஒட்டகங்களும் பொண்ணு வெள்ளியுமான ஷீமானாயிருந்தான். என்னையா பண்ண அந்த ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தில் பார்த்து தேவாட்டு இயேசு தான் அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு ஜீவாட்டுக்குட்டி பழுதற்றவர் தேவ நீதியின் சம்பளம் உடித்தேதல் அதை பரலோகத்துக்கு தேவனுக்கு செலுத்திட்டே இருக்கிறான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கோலும் தனிவன் 2 பரிவாரங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஈசாக்கு பஞ்சதேசத்தில் 100 மடங்கு விளைச்சல் மகா பெரியவனானான். ஈசாக்கு மகா பெரிய ஐஸ்வர்யவானானான். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புதிய கிறிஸ்து மூலம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிறிஸ்து ஜீவ விருட்சத்தை கனி. அல்லேலூயா. ஜீவ உலகம் ஜீவ வார்த்தை ஜீவ விருட்சத்துக்கு ஒரு கனி இல்லைங்க. அதுக்குள்ள பரலோக ராஜ்யமே இருக்குது. நன்மை தீமறியத்தக்கன்னா அதுக்குள்ள பாதாள ராஜ்யமே இருக்குது. உன் நிமித்தம் பூமியை சபிக்கப்பட்டு போச்சு. பாவத்தின் சம்பளம் பாவ வார்த்தை. இது ஜீவ வார்த்தை தேவநீதி உயிர்த்ததில் வாக்கு தத்தக இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்கு தத்தகன். இதை பிதா குமார் பசுத்தாவி ஆதாம் முழு உலகத்துக்கு பாதாள ராஜ்யத்துக்கு இயேசு எங்கே போனாலும் தன்னை தான் வெளிப்படுத்துறாரு. அவர் பேர் ஜீவன். அதுதான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம். நன்மை தீமறியத்தக்க உலகத்தில் எல்லா மார்க்கம் நன்மார்க்கங்களை போதிக்கிறது, ஷண்மார்க்கங்களை போதிக்கிறது. எல்லா மதங்களும் கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தை போதிக்கிறார். கிறிஸ்து ஒரு தனிப்புடன் அல்லேலூயா தன்னையே கொடுக்கிறார். எதிராளி பகையாளி கொலையாளி ஆதாமுக்குள் பிறந்த எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி நல்ல மேய்ப்ப தன் ஆடுகளுக்காக தன் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறார். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கூட பாவ நீத்த பசு தேவத்தோட படி விடியில் ஆக்குறார். ஓ லேகியன் பிசாசர் தான். லேகியன் எத்தனை பிசாசு? லேகியன் 6000 பிசாசுன்றாங்க. அவன் ஆதாமுக்குள்ள பிறந்த வந்தவன். கல்லறையில் பிணங்கள் மத்தியில் நிர்வாணத்தில் இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மாறணும். நன்மார்க்கம் துன்மார்க்கம். 2000 பிசாசு பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை பரலோகத்துக்கும் காட்டுறான், பூலோகத்தும் காட்டுறான். அந்த லேகியன் பிசாசு பாதாளத்துக்கும் காட்டுறான். உடைய எல்லா பிசாசும் அவனுக்குள்ள வந்து அடைந்து போயிட்டு குடிகொண்டு இருந்தது. 2000 பிசாசு இயேசு அவனை சந்திக்க போனார். அல்லேலூயா. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த அந்த லேகியன் பிசாசு பிடித்தவனை இயேசு கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர. எப்படி கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர? நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். ஜீவ வாக்கு இயேசு சாமட வாக்கு தத்துவம். ஆதி அவள் வெளிப்பத்தை இயேசு கிறிஸ்து ஆமட வாக்கு தத்துவம்.
அவன் பேரை சொல்லி பரலோகத்துக்கு கொடுக்கணும். பரலோகம், பூலோகம், பாதாளம், யாரு லேகன் பிசாசு பேர் சொல்லி குத்தார இல்லையா? கொடுத்தோன்னே என்ன நடந்தது அங்க? அத்தனை பிசாசு கைந்து போய் பட்டு கொடுத்தல் போய் சமுத்திரம் மாண்டது. பரிசுத்தாவி அவன் மேல் ஓட்டப்பட்டது. சொஸ்த புத்தி அடைந்தான். வஸ்திரம் தடித்து இயேசுன்னு பார்த்து தமிழ் பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டான். அவன் தெக்க போலிங்கிற பட்டத்தை போய் இயேசு எனக்கு இறங்கி செய்து போய் பிரசங்கம் பண்ணி எல்லாரும் அந்த சொன்ன சுவிசேஷத்துக்கு ஆச்சரியப்பட்டாங்களாம், ரட்சிக்கும் பட்டாங்களாம். அல்லேலூயா. அப்போ பாதாள ராஜ்யத்திலிருந்து அவனை வெளியிலே ஆக்குறாரு. பாதாள ராஜ்யம், ஆதாமுக்குள் பிறந்தா பாதாள கிறிஸ்துக்குள் பரலோக ராஜ்யம். அந்த தேவ நீதியின் சம்பளம் ஊழியத்ததுல உன் மனைவி பேரை சொல்லி உங்க பிள்ளைங்க பேர் தேவன் தனக்கு ஆதாமிருந்து முழு உலகத்துக்கு பாதாளத்துக்கு கொடுக்குற வரைக்கும் அங்க பாதாள ஆவிக்கிரியை செய்யத்தாமே செய்யும். சன்மார்க்கங்கள், துன்மார்க்கம், சுயநீதி, அநீதியம் எல்லாம் அங்கே வேலை செய்ய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 24 மணி நேரம், வாரத்தில் மாதம் 1 நாள். அப்போ ஞானஸ்தானம் என்றால் என்ன? பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிடித்து, அந்த தேவ நீதி தான் இயேசு. நன்மார்க்கம், சுயநீதி, துன்மார்க்கம், அநீதி, சுயநீதி, அநீதி, அதுதான் பாவத்தின் சம்பளம் மரம் பாதாள ராஜ்யம். சுயநீதியை காட்டாத தேவனுக்கும், அநீதியை காட்டாத, நன்மார்க்க துன்மார்க்கத்தை காட்டாத தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் குடும்பத்தான் இருக்கு. அன்பை காட்டியா கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசம் தான் விலகி இருக்கலாம். ஆனால் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவ சர்வ ஜீவரத்தம் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறாரு இயேசு. ஊழிய செய்ய வந்தீங்களா, ஏமாந்து போவாதீங்க. இந்த சுவிசேஷத்தை கேளுங்க. ஊழியத்தில் ஏமாந்து போகக்கூடாது. வருஷ கணக்கில் ஊழியத்திலேருந்து வச்சுக்கோ. இயேசு ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய் ஜீவ மார்க்கம் தெரியலன்னா ரொம்ப கஷ்டங்க. பரலோகம், பூலோகம், பாதாளம் தெளிவாக சொல்கிறார் பிலிப்பியர்ல பவுல். இயேசு நாமத்தில் வானோர் பூதலத்தில் பூமி கீழானோர் முழங்காலாவும் முடங்கும். வானோருக்கு இயேசு நாமம், பூலோகத்துக்கு இயேசு நாமம், பாதாளத்துக்கு இயேசு நாமம் தான். அப்போதான் பாதாள ராஜ்யம் அடிக்கப்படும். இயேசு நாம தான் தேவ நீதி தமிழ் பரலோக ராஜ். இயேசு சாமிட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. மத்தியசமாக கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும், எக்காலத்துக்கு எந்நேரத்தில் கொடுக்கணும். பாவுண்டுமான பசுத்தாய் ஓட்டப்படும். இயேசு எங்கு சுற்றி திரிந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவருக்கும் விடுதலையாகிறார். சுற்றி தெரிந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யலாம். ஊழியம் செய்தால் எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க தான். எங்கே பார்த்தாலும் பாதாள ராஜ்யம் கிரியை கடைசி காலத்தில். இந்த கடைசி கால ஏய்ப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க. அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் நஸ்ரேனாகிய நல்ல தெளிவா சத்தம் முத்தாபடி நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எல்லா ஜீவனுக்குள்ள இருக்கிறார் இயேசு. இயேசுவே ஒரு நன்மை தீமை அறியத்தக்கவராக இருந்தாக்கா ஜனங்கள் யாரும் விடியலாக்க முடியும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பட்டு அபிஷேகம் பண்ணி திருவிருந்தில் பங்கெடுத்து அப்போ சில தேர்தல் சுவிசேஷ போதகர் பேர் வச்சுக்கிட்டு ஊழிக்காரன் பேர் நீ நன்மார்க்கு துன்மார்க்கு எந்த பிசாசு உன்னை பார்த்து ஓடாது. உனக்குள்ள இருக்கிற பிசாசு நீங்காது. அல்லேலூயா. அபவுட் 10 ஆதாமுக்குள்ள கிறிஸ்து, அந்த கிறிஸ்து ஜீவ விருட்சத்துக்கு நீ. அப்போ நசரேயனாகிய இயேசுவே தேவன். இயேசு தேவனாவே எங்க ஜீவ மார்க்கம். நீ ஜீவ சஞ்சாரியாய் மாற வேண்டும். நன்மை தீமை அறியத்தக்க சஞ்சாரியா இருக்கக்கூடாது. அப்போ இயேசு ஏற்றுக்கொடு பாவத்துக்கு மரித்து நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு மரித்து ஜீவ விருட்சத்துக்கு கனிக்கு பிழைத்து தேவன் பசுத்தாவினாலும் வல்லமினால் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தெரிந்தாராம். பிசாசின் வல்லமில் அகப்பட்ட யாவரையும் இவன் அவன் நல்லா இல்லை, அந்த யாவருக்கு தன்னுடைய ஜீவ சரித்தை கொடுக்குறார். கொடுக்கலாமா கொடுக்கூடாதம்மா? பிசாசின் வல்லவில் அகப்பட்டவன் யாருங்க? எவ்வளோ பெரிய ரவுடியனா இருக்கணும், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனானா இருக்கட்டும், ஆதாமுக்குள்ளும் தான் பிறந்த வந்தவன். நீ ஜீவ சர ஜீவத்தை அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக பாதாளத்தை அவன் பேரை சொல்லி கொடுத்தேன். அதுதான் கொடுக்கல. அதுனா என்னன்னே தெரியாது. அதனால தான் எல்லாரும் தாமஸ் என்ன எப்போ பார்த்தாலும் ஜீவன் ஜீவனே பேசுகிறேன்ற. பிசாசின் வல்லமாக ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குற யாவரும் நாங்கள் ஆதாமுக்குள்ள வந்தவங்க தாங்க. நன்மை தீமை அறியத்தக்க வந்தாங்க. அவனுக்கு தன்னுடைய ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாதை கொடுத்தா பாவட்டு மனவூர் பசுத்தா இறங்குதுங்க. இதுதாங்க ஊழியம். அல்லேலூயா. ஆனால் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎஸ்சி வெள்ளூர் சர்ச் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, ஏராளம் செய்திகளை 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை. அப்போ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் உன் மனைவி முதல் கொண்டு, உன் பிள்ளைங்க முதல் கொண்டு, உன் சொந்த சபையில் இருக்கிற விஸ்வ ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆனாலும் நன்மார்க் துன்மார்க் ஒட்டிகிட்டு இருக்குது. நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, சுயநீதி அநீதி அங்கே பிசாசு ராஜ்யம் கிரியுது. வியாதி வறுமை தரித்திரமா இருக்குது, போராட்டமாக விசுவாசி போராட்டம். அவனை கிறிஸ்துக்குள்ள கூட ஜீவம் மார்க்க 100க்கு 100 கிறிஸ்து அந்த தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு பாதாள ராஜ்யத்துக்கு இயேசு சார் இயேசு சாப்பிட வாக்கு தத்தங்களை ஆவியின்படி எதுவும் வாய்நாளெல்லாம் கொடுக்கும்போது அங்கே பாதாள ராஜ்யம் சங்காரத்தை ஓடுகிறான். பசுத்தாய் கூட தேவத்தோட அங்கே பணிவிடை செய்கிறாங்க. அதனால தான் ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாசி இல்லை, மாமியார் மேலே கசவு, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு, மாமியார் மேலே கசவு, மாமனார் மேலே கசவு, சொந்த பந்தங்க மேலே கசவு, எங்கே பார்த்தாலும் பகை பேர் விசுவாசி ஞானசான மாம்ச சிந்தையிலே இருக்கிறாரு. அதனால தான் பவுல் கொரிந்தியில் மாம்ச சிந்தை மரணன்றார். கலாத்தியரில் மாம்சீகமாக இருந்தாக்கா அந்த மாம்ச சிந்தையை தேவனுக்கு தனக்கு முழு அசுத்தாய் வந்து பிசாசு ராஜ்யம் வந்தாங்க கிரியை செய்யுது. கிறிஸ்துவ சிந்தை தேவனீதி உயிர்த்தல் கொடுக்கணும். அதான் ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசம் ரட்சி கூட வாயினாலே அறிக்கப்பட்ட இயேசு அறிக்கப்பட்ட இயேசு சார் இயேசு வானத்தோட சகல அதிகாரத்தை பிதா குமார் பசு ஆதாம் முழு வாயினால அறிக்கப்பட வேண்டாம். அல்லேலூயா. அங்கே ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். வாயினாலெல்லாம் அப்படி செய்யணும். ஜெபமல்லாமா? பரிசுத்த பிதாவே, இந்த மத்தேயு மார்க் லூக்கா போது இயேசு இப்படி தான் அறிக்கப்பட்டார். இயேசு தன்னையே அறிக்கப்பட்டார். அவர் பேர் ஜீவ விருட்சத்தினி. ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை பிறந்து அதையே அறிக்கப்பட்டான். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாதம் எல்லாம் அறிக்கை பண்ணி அறிவு பாவத்தின் சம்பளம் மரம் வாழ மாட்டேங்குது. சமுதாயத்தில், தேசத்தில், பட்டணத்தில், சபைகளில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில். அப்போது பரலோகராஜ் இயேசு சாமட வாக்கு தத்துங்கிறது நித்திய ஜீவன் இருக்குது. எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம், தேவ நீதி, உயிர்த்தல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, இச்சிக்கப்படத்தக்க சகல வாக்குத்தத்தை ஆசோ இயேசு சாமட வாக்கு தத்துவத்தில் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு மத்தியசமாக கொடுக்கணும். பாதாள ராஜ் இயேசு சார் இயேசு சாமட இயேசு நாமத்தை கொடுக்கணும். பசுத்தாய் தேவத்தூர் வந்து 3ஆம் நாள் இயேசு வானத்தில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கல்வாரிசியில் உனக்கு எனக்கு மாதிரி காட்டாரு. ஆதாமின் பாவத்தை ஏற்றுட்டார். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷுக்கு நாளிலே ஷாகவே சாவாய். சிலுவையில் நாம் 2 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் மாக்கிறார். 2 இந்த வசனங்களை யாருக்கும் தெரியாது. ஊழியக்காரங்க இந்த வசனத்தால் பேசுனதே கிடையாது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் மாக்கினாராம். எங்க? சிலுவையில். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாகி அக்கிரமக்கார் ஒருவராக என்ன பண்ணாருன்னு நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டாருங்குது. மந்திஷா சிலுவையில் மேஜிக் இல்லைங்க, மேஜிக்கெல்லாம் செய்யல, ஏமாத்த வேலை கிடையாது. நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்று ஒரு மாடல் காட்டார். ஏற்று பரிகாரத்தை பிதாவை முடிக்கல ஆவித்து ஜீவனை விட்டார். பரலோகத்துக்கு ஜீவ சர ஜீவராத்தம் ஈட்டியால் கொடுத்து அதே ஜீவ சர ஜீவர் ஆதாவிலிருந்து மூடு கொடுத்து பாதாதும் அதே ஜீவர அந்த ஜீவ சர ஜீவர ஜீவ அப்போ நம்ம பூசிருக்கோம். இயேசு சாமட வாக்குறது நமக்குள்ளே இருக்குதா இல்லையா? அதை பிதாகுமார் பசு ஆதாமிலிருந்து மூடு பரலோக ராஜ்யத்தை மத்தியசமா தேவன் தனக்கு உலகத்துக்கு மத்தியசமா வாய்நாளெல்லாம் கொடுக்க 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 பசுத்த ஆவியான தேவதூதர்கள் வண்டிவாக வருவாங்க. ஆபிரகாமுக்கு வந்தாங்க, ஈசாக்கு வந்தாங்க, யாக்கோவுக்கு வந்தாங்க, மோசேக்கு வந்தாங்க, யோசேப்புக்கு வந்தாங்க. பழைய அவங்கள ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு நீதிமான ஆக்கப்பட்டவங்க. தாவீதுக்கு வந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த இதோ உலகத்தின் பாசு தேவாட்டு பழைய ஏற்பாட்டு பொருள், பழைய ஏற்பாட்டு நியல், புதிய ஏற்பாட்டு பொருள் நிஜமாக வந்துட்டாரு. ஜீவ உலகம் ஜீவான இயேசு சுவாமியோட வாக்கு தத்துவம். அப்போ ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதை இயேசு அறிக்கை பண்ணணும். இயேசுவை விட்டுட்டாங்க ஜீவத்தை தேவனீட்டு பரலோகராய் மாம்சத்தை நன்மை தீமறி நாடு தெரியல, ஊடு தெரியல, அச்சவாசி தெரியல, வேறு விசுவாசி ஒழிக்காரு, ஒரே கவலை, வெறுப்பு, சுய நீதி அநீதி ஏதோ ஒன்று வெறுப்பிடுத்துறான். 24 மணி நேரம் ஒவ்வொரு நாள் வாரத்தில் வருஷத்துக்கு கட்சியில் 4 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, என்னையும் சேர்த்தா 30 வருஷம் ஆச்சு. என்னத்தையா கண்ட இயேசு எடுத்து ஞானசானம் பெற்று அபிஷேகம் மாம்சேந்தியாக சபையா அரசியல்வாதிகள் ஒரே காசு பேர் ஊழிக்காரு, சுய நீதி அணி ஊழியக்கார கடிச்சு பறிச்சிக்கிறது எல்லாம் பாதாள ராஜ்யம் தான் கிரியை செய்யுது. காசு இல்லை, வருமானம் இல்லை, தரித்திரம், வியாதி, வறுமை, போராட்டம், பிரச்சனை, இதெல்லாம் அவமானம், வெக்கம், நிந்தையாக இருக்குது. அன்பாளே, எல்லா அவமானம், வெக்கம், நிந்தையை ஏற்றுக்கிட்டு உன்ன மாதிரியான இயேசு 3 நாளுக்கு முடிவு கட்டினார். ஜீவரது இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை பிதா குமார் பார்த்து ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை வானத்தோட சகல அதிகாரத்துக்கு கொடுத்தாரு.
மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், தரித்திரத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார். எதற்கு ஜீவ சொல்ற ஜீவனத்தை இயேசு சாமட பரலோக ராஜ்யத்தை கொடுத்துதான் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து மூடு கொடுத்து பாதாளத்துக்கு இயேசு நாமத்தில் வானோர் பூதத்தில் பூமிக்கு முழங்கால் ஆகும் முடங்கும். இல்லையா ஜெபம் பரிசுத்தாவே இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, பவுல் சொல்ல, இனி நான் பழைய மனுஷனே அல்ல, அந்த நன்மார்க்கும் துன்மார்க்கும் பாதாள ராஜ்யமே இயேசுவே எனக்குள் பிழைத்தார் பவுல். அந்த இயேசு சத்தியத்தை பரலோகத்துக்கு பிதாக்கும் ஆதாம் வந்து முழுவதுக்கு கொரிந்தியர், எபேசியர், ஜெஸ்டோலிக்கர் கிறிஸ்து தான் வெளிப்படுத்துகிறான். பவுல் பெரிய அப்போஸ்தலனா மாறிட்டான். பாதாள கிறிஸ்து தான். அதனால தான் பவுல் மாபெரும் அப்போஸ்தலன் சுவிசேஷகனா மாறி திரளான ஜனங்களை ஆதாயப்படுத்துறான்னு பார்க்குறோம். அவன் எப்படி அப்படி தான் அவங்க ஊழியம் செய்தான். எல்லா கலாத்தியர் ஜனங்க, தெசலோனிக்க ஜனங்க, கொரிந்தியர் ஜனங்க எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தான். எந்த நாடோ, எந்த தேசமோ, எந்த ஜாதியோ, எந்த இனமோ, வானத்துக்கு இதே பூமி எல்லோரும் ஆதாமுக்குள் பிறந்து நன்மை தீமறியத்தக்க ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த தலைமையில இயேசு சரி, அது இயேசு சாமட வாக்குத்தத்தம். அவன் பேரை சொல்லி பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்தை பாவனை பசுத்தான் விடும். பாதாள ராஜ்யத்துக்கு இயேசு ஜீவன் பரிதேன் கொடுத்த பாதாள ராஜ்யம் மேற்கொள்ளப்படும். அல்லேலூயா. அதாவது உங்கள் சொந்த பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, கட்டின மனைவி, சபை விசுவாசிங்க, சுற்றில இருக்க எல்லா ஜனங்களை பாருங்கள். ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க இயேசு மத்திய மார்க் லூக்காயோடு எங்கும் சுற்றி நானே நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனே கூட பைபிள்லே ஃபேவரெட்டு வசனம். ஏனோ பிரசங்கம் பாருங்க, இதெல்லாம் மறந்துட்டாங்க. இந்த வசனத்தெல்லாம் என்னென்னமோ பிரசங்கம் பண்ணி கடிச்சு பச்சிக்கிறாங்க. எல்லாம் நியாயப்பிரமாணம், சுய நீதிகளும் பலவிதமான ஆவிகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. தேவன்பு அகோபி அன்பு எந்த பாவினா கொண்டு வாயா. ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தான், நன்மை தீமை அறியத்தக்கவன் தான். இந்த பாவி அந்த பாவி எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்த நீயும் பாவி, நானும் பாவி. இயேசு தான் தேவ நீதி. அந்த தேவ நீதின்னு சொல்லி என் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். எல்லோரும் பாவம் செய்து, எல்லோரும்னா எல்லோரும் தான் தேவ மகிமேற்று போயிட்டாங்க. அவன் தேவனியை சொல்லி தேவ நீதியை பெற்றுக்கணும். அவர் தான் இயேசு சரி, இயேசு சாமட வாக்கு தத்துவம். நானே வழியை சொல்லி ஜீவனமாக இருக்கேன். அதை பிதாக்குமார் பசுத்தாவிக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வானெல்லாம் கொடுக்கணும். இயேசு நாமத்தை வானோர் பூமிக்கு முழங்கால் அவன் முடங்கும், கண்டிப்பாக முடங்கும். தேவத்துக்கு பசுத்தாவி வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை கேட்குற ஆதாமுக்குள்ள பிறகு கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிற கதை. இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தில் பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு மத்தியஸ்வ வாயினால் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கத்தா இடைவிடாமல் எக்காலத்தில் என்ன நேரத்திலும் இப்பொழுதே இந்த நேரத்திலே ஆதாமுக்குள்ள பிறந்த பாவத்தின் சம்பளம் மாறின தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் செல்லக்கூடாது. இயேசு ஜீவன் தேவனியின் சம்பளம் உயிர்த்ததில் பிதாகுமார் பரிசு ஆதாம் முழுவதும் பாதாளத்தில் எங்கள் வாழ்க்கையில் இடைவிடாமல் ஒவ்வொரு 24 வாரத்தில் வாசம் வருஷம் வாயினாலும் செஞ்சுக் கொண்டே இருக்கிறதா. பசுத்தா இறங்கி தேவத்தில் படிவு செய்து கொண்டே இருக்கிறதா. இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு அப்படி ஆசிரியக்க வேண்டிய கத்தா. 100 பேருக்கு, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு, ஒரு பட்டணத்தில் 1,00,000 பேருக்கு இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு முழுவதுக்கு பசுத்தா பாவத்தை விடுதலையாக்கப்பட வேண்டும். இயேசுவை போல ஊழிய செய்ய ஆண்டவரே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். ஆதாமை அறிக்கை செய்யக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம் வரக்கூடாது. பகையும் கசப்போ சுயநீதி அநீதியும் தேவனுக்கு தனக்கு முழுவதும் வரக்கூடாது. தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல் பிதாகுமார் பரிசு ஆதாம் முழு வாழ்நாள் வெளிப்படுத்த பாதாள இயேசு ஜீவன் வெளிப்படுத்த வேண்டிய கர்த்தாவே. பரிசுத்தால் ஊட்டப்படும் தேவத்துவத்தில் பணிவிட செய்ய வேண்டிய கர்த்தாவே. செய்தியை கேட்க ஒவ்வொரு நீ அப்படியே ஆசிரியத்தை வழிநடத்தும்படி ஜெபிக்கும். அப்படியே செய்ய போகிறக்கா நினைச்சிருக்கோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடந்து கொண்டு என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவு கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் கிறிஸ்டின் குரூப்பில் எல்லோருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாட்ச் பார்ட்டி போடுங்க. ஃபேஸ்புக்கில் கிறிஸ்டின் குரூப்பில் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு உணர்வடைவார்கள். அவங்களுக்கு கிறிஸ்துக்குள் ஒரு ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் அனுப்புகிற அந்த செய்தியை ஷேர் பண்ணுகிற அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த ஊழியத்தை செய்யுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார்கள். கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி IB 0003131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல அனுப்பினா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசுவை அறிக்கைப்படும். பரலோக ராஜ்யத்தை இயேசுக்கு சாப்பிடவாக பிதா குமார் பசுத்தாவி ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் ஒரு ஆள் விட்டா கூட போச்சுங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார், இன்க்ளூடிங் யோதாசையும் சேர்த்து அன்பு கொண்டார். கட்டி பிச்சு மொத்தம் குத்தா இருப்பாருங்க. அர்த்தம் என்னது? ஒரு ஆள் விட்டா கூட பாதாள ராஜ்யம் தான் வந்து நிற்கும் உனக்கு. அந்த ஒரு ஆள் போதும். ஒரு ஆள் முழு உலகம் ஒரு ஆளுக்கு பகையும் கசப்பையும் சுயநீதி அநீதி காட்ட போதுங்க. பாதாள ராஜ்யம் வந்து நிற்கும். சரி, நியாயத்து பிசாசு வந்து வழக்காடுவான். லேசு இல்லைங்க. கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். ஆதாமுக்குள் இருக்கிற உலகத்தையே பகைக்கிறானா, நன்மை தீமையை தகுக்கணி. கிறிஸ்துக்குள் இருக்கிற உலகத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேர் அவர் கெட்டு வண்டி தீஜோட அவர் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூற இயேசுவின் ஜீவனை பரிவு தேவனி தூவித்தில் பிதா குமார் பசு ஆதாவது முழு உலகத்துக்கு பாதாள இயேசு நாம் இயேசு சாப்பிட வாங்க கொடுப்பது பாவன்ட்டு மரணம் பெயர்ந்து போகுது. பரிசுத்தாய் ஊட்டப்படுது. தேவதூர் பணிவிடை செய்கிறாங்க. ஒரு நாள் ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வாசம் 365 நாள் இருக்கும்போது வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும், ஆச்சரியகரமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்து ஜீவ விச்சத்துக்கு இருக்கிற அவர் மத்தியஸ்த தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அவர் மாறவே மாட்டார். பாவன்ட்டு மரம் பயந்து போகும். பசுத்தாய் ஊட்டப்படும். வெற்றியும் வாக்கு தத்தங்களும் நித்திய ஜீவனும் பரலோக வாழ்வு பூமியில் பரலோகத்துக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் என்னோடு உதயம் என் மனைவி மெர்சி தாமஸ். இந்த செய்தி 7/10/2021 அன்று பரிமுறை ஜீவன் சபை சோழவரத்திலே பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்கள் ஆஸ்வதி உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்பாட்டை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.